பேர் ஆமென் சொல்றீங்க? என் தேவன் வந்தது அதுக்காக தான். இன்னொன்னு சொல்லிட்டாரு, ரட்சிக்கப்பட்ட நீ உண்மையா இருந்தா ஆசீர்வதிக்கப்படுவ. நீ சபைக்கு வந்துட்டா ஆசீர்வாதமா இருக்க மாட்டீங்க. ஞானஸ்தானம் எடுத்ததுனால ஆசீர்வாதமா இருக்க மாட்டீங்க. ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், நீங்க உண்மையா இருந்தா ஆசீர்வாதமா இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உண்மை எது? அவர் ஆண்டவர் நம்பி அவரை தொழுது கொள்ளுகிற ஜனங்கள் உண்மை உள்ள ஜனங்கள். இந்த வசனம் இன்னைக்கு தெளிவா சொல்லுது, நீ எங்கே இருக்கிறாய்? உங்க இருதயத்துல கை வச்சு பாருங்க. நீங்க எங்க இருக்கிறீங்க? எங்க இருக்கிறீங்கம்மா? இந்த வருஷம் தொடங்கும் போது எங்க இருந்தீங்க? ஜப வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, பரிசுத்தத்துல, உண்மையில. இப்ப எங்க இருக்கிறீங்க? எங்க இருக்கிறீங்க? அப்படி அப்படி இப்படி இப்படி கை சிடிக்க போட்டு இப்படி சொல்ல முடியும், எந்த ஆத்துமா சரியா இருக்குது, எந்த ஆத்துமா சரியா இல்லைன்னு. சில நேரத்தில் இந்த கையை ஆண்டவர் இப்படியும் திருப்புவார். கவனிக்கிறீங்களா? என்ன இப்படி சொல்ற என்னையும் திருப்புவாரு. அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு